கிட்டத்தட்ட 3.5 வருஷமா இந்த வாசலில ஜெபத்தை ஏற்படுத்த நாங்கள் முயற்சித்தோம். ஆமே, 3.5 வருஷம், 1 வருஷம் இல்ல, 3.5 வருஷமா. ஆனா 3.5 வருஷமாவும் தடைகள். என்ன தடைனா, சொந்தக்காரர்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும், தெரிஞ்சவங்க என்ன பேசுவாங்க, இந்த வீடு உள்ள பிரச்சனையில இருக்க என்ன செய்யலாம், இந்த வாசல்ல நடத்த முடியுமா, வழி சரியில்லையே, மழை வருமே, யாரு வருவாங்க, இப்படி மனசுக்குள்ள எத்தனையோ ஒரு கேள்விகள். அந்த கேள்விகளுக்கெல்லாம் என்னிடத்துல பதில் இருந்துச்சு, ஆவியானவர் இடத்துல பதில் இருந்துச்சு. ஆனா மனுஷனுடைய இருதயமோ அதை கேட்கல. என்னத்தான் ஆண்டவர் பேசினாலும் மனுஷனுடைய இருதயம் என்ன தெரியுமா சொல்லும், அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு சைடு, இருந்தாலும் பழக்க வழக்கம்னு ஒண்ணு இருக்குல்ல, சொந்தக்காரங்கன்னு ஒண்ணு இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய அந்த நடைமுறை எப்படி இருக்கும், நம்மளை ஏத்துக்கொள்வாங்களான்னு அப்படின்னு என்னை சுற்றி இருக்கவர்களுடைய அந்த பாரமே இந்த ஊழியத்தை இந்த இடத்துல துவங்க விடாமலே பண்ணிருச்சு. கடைசியா இந்த வருடம் முயற்சி பண்ணி எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணி சொன்னேன், இந்த இடத்துல பிரேயர் மீட்டிங் நடத்தணும்னு சொல்லி. எல்லாருக்கும் சொல்லியாச்சு. எல்லாருக்கும் சொன்ன பிறகு அவர்கள் அப்படியா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, வந்து நடத்துங்கன்னு சொன்னவங்க, முதல் பிரேயர் ஸ்டார்ட் பண்ற ஒருத்தன் கூட காண ஆளு. யாரெல்லாம் சொன்னாங்களோ வந்து நடத்துங்கன்னு சொன்னவங்க ஒருத்தனுமே இல்லை. என்னடா இது, நடத்துங்கன்னு சொல்றாங்க, ஆனா யாருமே இல்லையே. அப்ப அந்த நடத்துங்கன்ற வார்த்தைக்கு பின்னாடி வேற என்னமோ ஒளிஞ்சு இருந்திருக்கு, அது எனக்கு தெரியல. 2வது மாசம் அமெரிக்கால வந்திருந்தாங்க. அமெரிக்கால இருந்து ஒரு குடும்பம் இந்த ஜெபத்துக்காகவே வந்திருந்தாங்க. அங்க கோயம்புத்தூர்ல வந்து தங்கி இந்த ஜெபத்துக்காகவே தேடி கண்டுபிடிச்சு, சென்னையில இருந்து தேடி கண்டுபிடிச்சு வராங்க. எனக்கு மனஸ்தாபமா ஆயிப்போச்சு. ஐயோ, இந்த குளூர்ல மழை வேற கொட்டுது, அதுல நனைஞ்சிட்டே வந்தாங்க. மனஸ்தாபமா ஆயிப்போச்சு. ஆனா நம்மளுடைய ஊருக்குள்ள நாம ஏற்படுத்தி இருக்கிற ஜெப வீட்டுல ஏன் நமக்கு தெரிஞ்சவங்க ஏன் வரல, என்ன காரணம், அது என்ன சூழ்நிலை ஆண்டவரே? நான் போன மாசம் ஆண்டவர் இடத்துல முழங்கால் படிட்ட, ஆண்டவரே இது என்னன்றது எனக்கு சொல்லியே ஆகணும், என்னன்னு சொல்லுங்க, நீங்க சொல்லாத வரைக்கும் உங்களை விட மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான், எந்த கல் தள்ளப்படுகிறதோ அந்த கல் தான் தலைக்கு மூளைக்கல்லாய் மாறும். ஹல்லேலூயா. அது தலைக்கு மூளைக்கல்லாய் மாறுற வரைக்கும் அது தள்ளப்பட்டு கொண்டேதான் இருக்கும், தள்ளப்படும். ஒரு நாள் அதனுடைய அருமை என்ன என்பது புரியும். அது வரைக்கும் நீ இந்த சோதனையை சகித்துத்தான் போகணும் அப்படின்னு ஆவியானவர் என்னோடு பேசும் பொழுது, நான் ஏற்றுக்கொண்ட அந்த பாரம் அப்படின்றது 1, 2 கிடையாது. அந்த அவமானம்ன்றது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஏனென்றால் நாம பிறந்த வாழ்ந்த இடத்துல ஒரு சுவிசேஷத்தை, ஒரு தீர்க்க தரிசன ஊழியத்தை கட்டணும் அப்படின்னா அது அசாத்தியமான ஒரு காரியம்ன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஹல்லேலூயா. அசாத்தியமானது, ஆனால் அசாத்தியமானதை சாத்தியமாக்குகிற தேவன். ஹல்லேலூயா.